ஹலோ எவ்ரிவான், நான் சதீஷ். இன்றைக்கி நம்ம யூடியூப் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடில் இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் 1, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இப்போ பேசிக்காக ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய காமன் பிளேஸுக்கு நேம் தான் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பொருள், அதாவது நீங்கள் ஒரு காய்கறியோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸோ நீங்கள் வாங்கணும்னா காமன் நம்ம எங்கே போவோம்? மார்க்கெட் போவோம். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய காமன் பிளேஸுக்கு நேம் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 2, ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க? இப்போ பேசிக்காக ஒரு கம்பெனிக்கு 100 கோடி ரூபா தேவைன்னு சொல்லி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கம்பெனி டைரெக்டாக லோன் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கம்பெனியோடைய ஷேர்ஸை பீப்புள்கிட்ட செல் பண்ணி அதிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஐபிஓ பற்றி நம்ம வீடியோ 4ல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஐபிஓவில் ஷேர்ஸ் வாங்கினதால நீங்கள் கம்பெனியோடைய பார்ட் ஆஃப் த ஓனராக ஆகிட்டீங்க. சூப்பர், ரைட். ஸ்டெப் 3ல் நம்ம ஷேர் ப்ரைஸ் மொமெண்டம் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிற ஷேரோட ப்ரைஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. இது எப்படி டிசைட் ஆகுது? இந்த 3 மெயின் ரீசன்ஸால் தான் நடந்துட்டு இருக்கு. நம்பர் 1, டிமாண்ட் அண்ட் சப்ளை. உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்பர் 2, கம்பெனி பர்ஃபார்மன்ஸ். நம்பர் 3, ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு குட் நியூஸ் வருது அப்படின்னா உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பேட் ரிசல்ட் வருது அப்படின்னா நம்மளுடைய ஷேரோடைய ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸ்டெப் 4, அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இப்போது நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய வெல்த்தை நீங்கள் க்ரோ பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ்லேருந்து டிவிடெண்ட் வர்றது மூலயமா உங்களுடைய பாசிவ் இன்கம்மை நீங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் பிகம் பார்ட் ஆஃப் பிக் பிராண்ட்ஸ் லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்டோடைய பார்ட்டாக நீங்கள் இருக்க முடியும். ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 5, ரிஸ்க் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் கேரண்டின்னு ஒன்று கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், அந்த கம்பெனி சடனாக ஃப்ளாப் ஆனாலோ அது மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ நீங்கள் வாங்கின கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அதை ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றின எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டரும் கூட. ஃபைனல் ஒன்றா ஸ்டெப் 6ல் ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்றதை பார்த்துடலாம். ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஐபிஓ லான்ச் பண்ணும்போதே நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு பேர் வந்து ப்ரைமரி மார்க்கெட். அதுவே அந்த கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். இப்போது நான் மேலே சொன்ன எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த 6 ஸ்டெப்ஸும் புரியல அப்படின்னா அகைன் ஒரு முறை வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, என்னோட பேர் சதீஷ். நான் ஸ்டாக் மார்க்கெட்டை தமிழில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயமும் புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் கிளியர்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.